வணக்கம் உறவுகளே. தஞ்சாவூரில் தானை தலைவன் தங்க தமிழ் மகன் மாண்புமிகு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சு அரங்கத்தை நடத்தியிருக்காரு. அவர் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவருடைய காணொலியெல்லாம் அவர் பேசுகிற அந்த காணொலிகள்லாம் 2 லட்சம் 1.5 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு போயிருக்குது. என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. ஆனால் பேசுகிறாரு, மேடைக்கு மேடை பேசுகிறாரு. எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. எல்லாத்துக்கும் திமுக வச்சு பேசுகிறாரு. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரதிநிதி விஜய் மட்டும்தான். வேறு யாருமே இல்லை, வேட்பாளரே இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று சொன்னவங்க யார்? சொன்னவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் இவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு? தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. விஜய் விஸ் ஸ்டாலின், அதாவது தமிழ்நாடு விஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறார். அதாவது ஸ்டாலினுக்கு உள்ள ஒரே எதிரி விஜய் தான், டிவிக்கே தான் அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. பதில் சொன்னால் கெட்ட வாதில் திட்டணும். அதாவது நீ இது வரைக்கும் ஒரு பூத்தில் ஏஜெண்ட் போகிறதுக்கு உனக்கு ஆள் இருக்காங்களா? முதல்ல பூத்து ஏஜெண்ட் போகிற அளவுக்கு ஆள் இருக்காங்களா? எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்களா? எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வட்டம் இருக்குது, அப்புறம் ஒன்றியம் இருக்குது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஆளுங்க போட்டிருக்கீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்களா? உங்கள் கட்சியில் இருக்காங்களா? ஏண்டா வாய்க்கு வந்ததோ மாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு வாயில் என்னென்னலாம் வருதோ, எவனா சினிமா டைலாக்கெல்லாம் எழுதி கொடுத்தா அதை கொண்டாந்து பேசிகிட்டு இருக்கியே. உன்னை பற்றி வீடியோவே பேசக்கூடாது. உன்னை நினச்சாவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீ உன் மூஞ்சியை நீ பேசுகிறத கேட்டாவே எனக்கு எரிச்சலாக வருது. அப்புறம் என்ன சொல்கிறாரு விஜய்? அப்புறம் ஸ்டாலின் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னார். அந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படிங்கிறார். ஏன் சொன்னாருங்கிறத விவரத்தை போன வீடியோலேயும் நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அவர் ஏன் தமிழ்நாடு விஸ் டெல்லி அப்படிங்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு விஸ் அதிமுக இல்லை, தமிழ்நாடு விஸ் வேறு கட்சி இல்லை, எல்லா கட்சியையும் கபலீகரம் பண்ணிருச்சு. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியையும் பிஜேபி கபலீகரம் பண்ணிருச்சு. நீங்கள் இன்றைக்கி அதிமுக வந்தாலோ இல்லை வேறு எதிர்கட்சிகள் எதுவும் வந்தாலோ அவங்க எதாக இருந்தாலும், ஏன் விஜயே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அது பின்னாடி ஆள்றது யாராக இருக்கும்? பிஜேபியோட தான் இருக்கும். ஏன்னா இவனே பிஜேபியோட கைக்கூலி தான். 2000 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு தான் இவனே அரசியலுக்கு வந்திருக்கிறான். பிஜேபி கையில் 2000 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறான். அது இல்லாமல் கண்டெய்னரில் வருது, அதில் வருது, கப்பலில் வருது அப்படிங்கிறாங்க பணம் பிஜேபிக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் அது பிஜேபி அலுவலகத்தான் அர்த்தம். அப்போ போட்டி யாருக்கு? இப்போ தமிழ்நாடு, அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தேவைகள், மாநில உரிமைகள், தமிழ்நாட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கார். அதற்கான ஆயத்த வேலைகள், அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாமே ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டே இருக்கார், முதல்வர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போது இதெல்லாம் கெடுக்கணும், இதெல்லாம் குலைக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவோ இல்லை அந்த இதர கட்சிகளோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? பிஜேபிக்கு. ஏன் பிஜேபி தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மேலே வழக்கு பதிவாயிரும். அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ, பிஜேபி என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குறாங்க. இந்த மோட்டிவேஷனில் தான் முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னாரு. இப்போ தமிழ்நாட்டை காலி பண்ணணும். இப்போ நீட்டு கொண்டு வந்தது யாருக்காக கொண்டு வந்தது? அவங்க கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய கல்வியை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். இவங்க வளர்ந்ததுனால தானே இப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு இந்த திமுக ஆட்சி தானே காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க, அவங்க செய்கிறாங்க. இப்போ திமுகவோட இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளான எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் பணம் ஒதுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு எய்ம்ஸு, பேரிடர் வந்தாங்க பணம் தரதில்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தாக்க, இதெல்லாம் யோசித்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான இது போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்கிறாரு? இவர் ஏன் சொன்னாருன்னே எனக்கு தெரியலை. என்ன பொருளோட ஸ்டாலின் சொன்னார் அப்படிங்கிற விவரமே தெரியாமல், என்ன நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, என்னைய பிஜேபி ஆதரவாளனுங்கிறீங்க, எதை பேசுது பாரு முண்டை.
ஏதாவது புரியுதா, ஏதாவது விளங்குதா அவனுக்கு? சொன்னால் கோவம் வந்துடுது அவங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ரைடு வந்தாக்கா உடனே டெல்லிக்கு வெள்ளைக்கொடி காட்டுறது, இங்கே வந்து டெல்லின்னு பேசுகிறது, ரைடு வந்தாக்கா வெள்ளைக்கொடி காட்டுறது. நல்லா ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் எல்லாத்துக்குமே. செந்தில் பாலாஜியோட வழக்கு என்னாச்சு? இன்ன வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஒன்றுமில்ல. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சாராய ஊழலாம் மாட்டினாங்க, சாராய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா இவங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து வெளியே போயிடுச்சு. மேற்கொண்டு ரீட் மனு தாக்கல் பண்ணியிருக்கான் சிபிஐயே முதல்லையே அது நிரூபிக்கல, அப்புறம் ரீட் மனு தாக்கல் பண்ணுறா. அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே உள்ள தவறை மறைக்கிறாங்க. யார் மேலே உள்ள பிஜேபி உள்ள தவிர சிபிஐ மேலே உள்ள குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கில் சரியான பாயிண்ட்ஸை சிபிஐயால் கொடுக்க முடியாமல் தான் உச்சநீதிமன்றம் அவரை வந்து நிரபராதின்னு வெளியே அமைச்சிருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்க நம்ம மூக்க உடைச்சிடுவாங்களோ, நம்ம மூஞ்சில் கறி பூசிடுவாங்களோ, மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுமோ, உண்மை தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரீட்மெண்ட் தாக்கல் பண்ணுறான் சிபிஐ. அந்த மாதிரி பொய்யான வழக்குகள், போலியான வழக்குகள் இப்படி போடுறது, இதுதான் அவங்களோட வேலை. அதாவது அந்த துறைகளை பூரா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான். அதனால் இவன் என்ன சொல்கிறான், இப்போ அந்த பாயிண்ட் இன்னும் முழுசாக முடிக்கல. டெல்லின்னு பேசுகிறது, ரைடு வந்தாக்க வெள்ளைக்கொடி பிடிக்கிறது. டெல்லியில் போய் யாரா வெள்ளைக்கொடி பிடிச்சது? யார் வெள்ளைக்கொடி பிடிச்சது யாரா? அது சொல்லணும்ல. திமுக தான் சொல்கிற. நீ பேசுகிறது பூராவுமே திமுக தான். உனக்கு வந்து காலையில் எந்திரிச்சா திமுக, உட்காந்தா திமுக, வெளிக்கு வரலன்னா திமுக, ஒன்றுக்கு வர அடிக்க முடியல கடுக்குது அப்படின்னா அதுக்கு திமுக, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். யார் கூட இப்படி செந்தில் பாலாஜி கேஸ் தெரியுமா உனக்கு? எப்படி ஃபைட் பண்ணாங்க? கிட்டத்தட்ட 150 நாள் ஜெயிலில் இருந்தார் அவர், ஒரு அமைச்சர். 150 நாள் ஜெயிலிருந்து எப்படி ஃபைட் பண்ணி எப்படி அவரை ஒன்றாவது வெளியே கொண்டு வந்தாங்க தெரியும்? பார்த்தியா? யார் போய் கொடி பிடிச்சது? நீ தாண்டா போய் கொடி பிடிச்சிட்டு இருக்கிற. ஜனநாயகன் படத்துக்குன்னா இது வாங்க முடியல, ஜனநாயகன் படத்துக்கு ஒப்புதலே வாங்கல, சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியல ஒன்றையால. நீ தான் போய் கொடி பிடிச்சிட்டு இருக்கிற. இப்போ சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டு நீ முழிக்கிறப்ப தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு நீ தான் போய் அங்கே வெள்ளைக்கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. வேறு யார்? திமுக எங்கே போய் வெள்ளைக்கொடி பிடிச்சிச்சு? ஒரு ஆதாரம் சொல்லு. ஆனால் நீ போய் வெள்ளைக்கொடி பிடிச்சதுக்கு சரியான ஆதாரம் இருக்குது. இங்கெல்லாம் வேணாம், இங்கே எஸ்ஐஆர் அது லொட்டுலுஸ்க்கு என்னதை அதை என்னமோ சொல்லுவாங்களே, தனிநபர் ஆணையம், அஸ்ராக்காரக அம்மா, அந்த அம்மாவோட இது விசாரணை, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு நேராக சிபிஐ காலில் போய் விழுந்தது யார்? சிபிஐயில் வெள்ளைக்கொடி காட்டினது யார்? சிபிஐக்கு அமித்ஷாட்ட போய் வெள்ளைக்கொடி காட்டினது யார்? உன் ஆளு தானே, வளர்ந்தவன் தானே. மானங்கட்டப்ப என்னால் வருது, கெட்ட வார்த்தையாக வருது. அப்புறம் என்ன சொல்கிறான், தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறது ஸ்டாலின் தான், திமுக தான் காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படி சொல்கிறாரு. அவங்க உண்மையிலே திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்குது. 1947 சுதந்திரம் வாங்கும்போது எல்லா மாநிலங்களுக்கு தான் சுதந்திரம். 1956 தனிவழி மாநிலங்கள், மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி 2025 தமிழ்நாடு எப்படி இருக்குது? 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2021 எம்கே ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு வளர்ச்சி குறியீடு என்ன? இந்தியாவோட வளர்ச்சி என்ன? 30 மாநிலங்களை வச்சிருக்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி குறியீடு என்ன? ஒரே மாநிலமான தமிழ்நாடு வளர்ச்சி குறியீடு என்ன? புள்ளி விவரத்தை படித்து பார்த்தியா? என்ன கோளாறு கண்டுபிடிக்கிற நீ? என்னடா உனக்கு தெரியும் அரசியலை பற்றி? என்னடா நீ கோளாறு கண்டுபிடிக்கிற? டபுள் டிஜிட்டில் போயிடுச்சு தமிழ்நாடு. இந்தியா 30 மாநிலங்கள் வச்சிருக்கிற இந்தியா இன்னும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. அது தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் மத்திய அரசினுடைய புள்ளி விவரம். இன்னொன்று சொல்கிறாங்களாம், ஓம் சக்தி பராசக்தி, திமுகவை தீய சக்தின்னு சொன்னவங்கலாம் போயிட்டாங்க குடிக்குள்ளார. திமுகவை தீய சக்தின்னு சொன்னவங்கலாம் காணாமல் போயிட்டான். இருக்கிற இடம் தான் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க. நீ இப்போ புதுசாக வந்திருக்கிற திமுக தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு, உண்மையிலேயே திமுக தீய சக்தியா, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது செய்திருக்கிறதா என்பதை காலம் பதில் சொல்லும். அந்த காலம் பதில் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிற நீ இருக்க மாட்ட, பார்த்துக்க. எனக்கும் என் மக்களுக்கும் நடுவே யாரும் வர முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேலே உள்ள குற்றங்களை மறைப்பதற்கு மக்களை தன் பக்கம் சேர்த்துக்கிறாங்க. இவன் அப்படி தான், அந்த சீமான ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் அப்படி தான். என் தம்பி தங்கைகள்,
என் தாத்தா பாட்டிகள், என் அப்பன்மார்கள், அம்மாமார்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், என் அம்மாமார்கள், அப்பாமார்கள், இப்படிம்மா. இவனும் அப்படி தான். எனக்கும் என் மக்களுக்கும் இடையே உள்ள உறவுக்குள்ள நான் நடுவில் யாரும் வர முடியாது. இது பிரிக்க முடியாது. எப்படி? அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அக்கா தம்பி உறவு. ரைட்டு. அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கு. உன்னை பற்றி பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஏண்டா இவ்வளவு உறவை சொல்கிறியே? ஏற்கனவே போன காணொலியில் கேட்டிருந்தானே நான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கன்னு. உன் குழந்த பொம்பளை பிள்ளை பேர் சொல்லலை நான். தெரியும், பேர் தெரியும், பையன் பேரும் தெரியும், பொம்பளை பிள்ளை பேரும் தெரியும். அந்த பேர் சொல்ல விரும்பலை. அந்த அந்த புள்ள வந்து ஹாஸ்டலில் இருக்காம்ல. ஏன்னா இப்போ தான் பிஜேபிக்கிட்ட 2000 கோடி வாங்கியிருக்கிற. அதுக்கு முன்னாடி நீ படத்துக்கு 300 கோடி ரூபா படம் வாங்கியிருக்கிற. ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபா. கேரியரின் உச்சத்தை விட்டு வருகிறேன்னு சொன்னேன். உச்சத்தை விட்டு வந்துட்ட. அப்போ அந்த சம்பாரிச்ச பணம் எங்கே? ஏன் உன் பிள்ளைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தனியாக ஒரு பங்களா எல்லாம் எடுத்து தங்க வைக்கக்கூடாது? ஏன் ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏன் தங்க வைக்கக்கூடாது? ஏன் ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்குது? நீ பெற்ற பிள்ளை தானே, அது உனக்கு பிறந்த பிள்ளை தானடா. உனக்கு பிறந்த பிள்ளைக்கு ஏன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து நீ ஏன் தங்க வைக்கக்கூடாது? ஏன் இப்போ ஹாஸ்டலில் அந்த பொண்ணு தங்கியிருக்குது? பாவம், உனக்கு பிறந்த பாவத்துக்காக, உனக்கு பிள்ளையாய் பிறந்த பாவத்துக்காக. எத்தனையோ பெற்றோர்கள், எவ்வளவோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள் தன்னுடைய எவ்வளவு கஷ்டத்துலேயும் தன்னுடைய குழந்தைகளுக்கு, தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த கஷ்டத்தை பூரா நம்ம தாய் தந்தைகள் வாங்கிக்கிட்டு நம்ம பிள்ளைய நல்லா வச்சுருக்கணும், சொகுசாக வச்சுருக்கணும், கஷ்டப்படாமல் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேண்டியது எல்லாமோ செய்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் கோடீஸ்வரர்களில் முக்கியமான ஒரு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ, கேரியரின் உச்சத்திலிருந்து வந்த நீ, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற நீ, உன்னுடைய குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் தங்க வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? அதை பேசு. உன் பொண்டாட்டியை பற்றி பேச வேணாம், அது உன் குடும்ப விஷயமே வச்சுக்க. உனக்கு குழந்தை அதுவும் உனக்கு குடும்ப விஷயந்தான். ஆனாலும் நீ இவ்வளோ பேருக்கு அம்மா புள்ள உறவுங்கிற, அக்கா தங்கச்சி உறவுங்கிற, அண்ணன் தங்கச்சி உறவுங்கிற, அண்ணன் தம்பி உறவுங்கிற, இவ்வளோ உறவை சொல்கிறல்ல. உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சொந்த உறவு, உன் ரத்தத்தில் உதித்தது, உனக்கு பிறந்த புள்ள. அந்த புள்ள ஹாஸ்டலில் தங்கியிருக்காம வெக்கமாகவே இல்லையாடா வெளியே பேசுகிறதுக்கு? நீ ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் ரோசம், கொஞ்சமாச்சும் மானம் இருக்கா உனக்கு? நீ வெளியில் பேசலாமா? நீ ஸ்டேஜில் ஏறி இந்த வார்த்தையெல்லாம் பேசலாமா? உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் கரெக்டாக உன் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு இந்த பேச்சை பேசியிருந்தீங்கன்னா நீ சரியான ஆண்மகன். நீ ஒரு ஆண்மையுள்ள ஆண்மகனை நீ அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது, தவறாக நினைக்கக்கூடாது. ஆண்மையுள்ள ஆண்மகன்னாக்கா உண்மையுள்ள ஆண்மகன். உண்மையான ஆண்மகன் தான் ஆண்மையுள்ள ஆண்மகன் சொல்லுவாங்க. நீ போய் அந்த செக்ஸை போய் தொடர்புபடுத்தக்கூடாது, அது வேறு இது வேறு. நீ சரியான ஆண்மகனாக இருந்தால், நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால், உண்மையுள்ள ஆண்மகனாக இருந்தால், உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய குழந்தைகளையும் பக்கத்தில் நிற்க வச்சு அவர்களை அணைத்து பிடித்து கொண்டு, இது மட்டும் என் குடும்பம் இல்லை, இவர்கள் மட்டும் என்னோட பையன், என்னோட மனைவி, என்னுடைய பொண்ணு, இவர்கள் மட்டும் என்னுடைய குடும்பம் இல்லை, இங்கே இருக்கிற 8 கோடி பேரும் எனக்கு குடும்பம்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாப்டா, கை தட்டலாம்டா. ஆனால் உன்னுடைய மனைவி பக்கத்தில் உன் குழந்தை ஹாஸ்டலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து அம்மா புள்ள உறவு இதெல்லாம் உற்றப்பாரு கதை. அது இன்னொன்று என்ன சொல்கிற, இது எலெக்ஷனுக்காக வந்த உறவுன்னு நினைக்காதீங்க. இயற்கையாகவே வந்த உறவு. இயற்கையாக வந்த உறவு எங்கடா காணோம். ஆனால் எலெக்ஷனுக்காக வந்த உறவுகளை, நீ உறவுகளை ஆக்கிக்கிட்டவங்களை நீ என்ன நினைக்கிற? என்ன சொல்கிறது பதில்? இது பதில் என்ன சொல்கிறது? கெட்ட வாதியில் திட்டணும் போல தோணுதா? பார்க்குற மக்களே தயவு செஞ்சு யோசித்து பாருங்கள். நான் பேசுவது சரியாக இருந்தால், தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க, நான் மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வீடு விஜய். சரி, அப்புறம் என்ன பண்ணுற? ஒரு கையை தூக்குங்க அப்படின்னு உறுதிமொழி கேட்குற. என்ன உறுதிமொழி கேட்குற? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இவனுக்கு இன்னும் மக்களே நான் சொல்ல கேளுங்க, இவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிக்க வைப்பாங்கிற நம்பிக்கை இவனுக்கு போயிடுச்சு. எப்போ போயிடுச்சு?
அந்த அந்த அம்மா பேரான இந்த இவரோட மனைவி, அவங்க மனைவி வந்து இப்போ வந்து விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்து அது வந்து கேஸ் வரப்போகுது, வாய்தா வரப்போகுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இவருக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு. நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நம்பிக்கையில் என்ன சொல்கிறாரு, ஊழலிட்ட சமூக நீதி ஆட்சியை அமைப்பீங்க தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே, உண்மையிலேயே எனக்கு ஓட்டு போடுவீங்க தானே, என்னை நம்புவீங்க தானே. இந்த கேள்வியெல்லாம் இவ்வளோ நாளாக வரல. போன மீட்டிங்கில் ஒரு உறுதிமொழி எடுத்தான், அது அப்படியே இருக்குது. இந்த கேள்வியில் இப்போ ஒரு உறுதிமொழி எடுக்கான். விசில் சத்தம் கேட்குமா? விசில் சத்தம் பூத்தில், எலெக்ஷன் பூத்தில் புயலாக அடிக்குமா? எலெக்ஷன் நடந்திருக்கு போய் விசில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அது தெரிஞ்சுக்க முதல்ல. நீ தேவையில்லாமல் உன் கட்சியில் இருக்கிற பசங்களை பொத்து விட்றாத. எலெக்ஷன் நடந்துருக்கும் போது நீ போய் போட்டு போலிங் ஆகிட்டு இருக்கும்போது நீ போய் பக்கத்தில் 2 விசில் அடிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு வண்டியில் உட்கார வச்சு சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு போய் மூடிடுவாங்க. அது தெரிய முதல்ல நீ கட்சிக்காரங்களை முதல்ல காப்பாற்றுற வெளியே பாரு. தேவையில்லாமல் எலெக்ஷன் பூத்தில் அப்படியே புயல் மாதிரி அடிக்குமான புயல் மாதிரி உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்துக்க. அப்புறம் விவசாயி, கடவுள் மனிதர்களுக்கு சோறு போடுறாரு, படைத்தாரு, சோறு போடுறாரு. ஆனால் அந்த அந்த